இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு. அதற்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு இல்லாமல் ஜீரகம், பட்டை, மிளகு, பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். மிளகாய் 1, கருவேப்பிலை, அது தக்காளி, ஒரு தக்காளி 1 2 தக்காளியோட எடுத்துக்கலாம். இது நமக்கு சூப்புக்கு தேவையான பொருட்கள். அதுக்கு பருப்பு, அதாவது துவரம் பருப்பை வந்து நம்ம வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது பருப்பு தண்ணியை அதில் சேர்த்துக்க போகிறோம். சூப்புனாவே அதுக்கு தான். ரசம்னா புளி தண்ணியை ஊற்றுவோம். அதில் வந்து நம்ம சூப்புக்கு பருப்பு. அது இல்லாமல் தேங்காய் பால் நிறைவாக ஊற்றிக்கிறதுக்கு தேங்காய் பாலை வேறு எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். சட்டி காய்ந்தவுடன் அதில் எண்ணெயை விட்டு இது பண்ணிக்கிறோம். எண்ணெய் காய்ஞ்ச உடனே அதில் தாளிக்கிறதுக்கான பொருட்களை போட போகிறோம். முதல்ல ஜீரகம், பட்டை, மிளகு எல்லாத்தையும் வந்து நம்ம தாளிக்கும் முதல்ல போட்டுக்கிறோம். அதில் இஞ்சி துண்டு 1 போட்டுக்கிறோம். மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், நம்ம கல்யாணக்கார வீடு அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனை போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப்பு சாப்பிட சொல்லுவாங்க. சூப்பு அவ்வளோ நல்லது. அதை காலிஃப்ளவர் சூப் இருக்குது, இது இருக்குது. நம்ம முருங்கைக்கீரையில் சூப்பு. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. உடம்புக்கு மிக முக்கியமான சத்து இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தில் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய பிசின்லேருந்து கீரையிலேருந்து இல்லை இரும்பு சத்து. கீரையை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து. அதில் முருங்கைக்கீரை வந்து ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய கீரைகளில் முருங்கைக்கீரையில் சூப்பு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வதக்கி எடுத்துக்கிறோம். இதில் வந்து பருப்பு அவிய விட்டு அந்த பருப்பு தண்ணியை அதில் சேர்த்துக்கிறோம். ஒரு விசிலுக்கு, குக்கர்னா ஒரு விசிலுக்கு, ஒரு தம்மில் இல்லைன்னா பாத்திரத்தில்னா தம்மில் வந்து நம்ம இது பண்ணுறோம், வேக விட்டோம் கொஞ்சம் நேரம். குக்கர்னா ஒரு விசிலுக்கு. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டோம். அருமையான சூப்பு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம சாப்பாடும்போது சொன்ன மாதிரி கல்யாணக்கார வீட்டில் சூப்பு தனியாக ஒரு கப்பில் கொடுத்துருவாங்க. நிறைவாக வந்து பாயசம் கொடுப்பாங்க. இந்த சூப்புக்கு அவ்வளோ சூப்பர் இது சத்து. நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சூப். தேவையான தண்ணீர் வேறு அதில் சேர்த்துக்கிறோம். ஒரு விசிலுக்கு விட போகிறோம். சூப்பு அவ்வளோ நறுமணமாக இருக்குது. இதை நம்ம வந்து எப்படின்னா அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ஆறின உடனே இதை மிக்சியில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம். இதை நம்ம வடிகட்டி இது பண்ண போகிறோம். வடிகட்டி ஏன்னா பல் இடுக்குல இல்லாமல் இது, ஏன்னா சூப்புங்கும் போது நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு பல் இடுக்கில் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வடிகட்டி சூப்பு. இந்த கீரையோட இது சூப்பர். இது வடிகட்டிய எல்லாத்தையும் வடிகட்டி அந்த அப்படி பூரா அந்த சத்து பூரா அதில் நமக்கு கிடைச்சிருச்சு. சூப்பராக முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. முருங்கைக்கீரையை வடிகட்டி நல்லா எடுத்துருக்கோம். சூப்பு அருமையான சூப்பு. இங்கே பாருங்க எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் பால் என்ன அப்படின்னா ரொம்ப வகுத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. தேங்காய் பால் வந்து இயற்கையான முறையில் நம்ம இளநீ குடிக்கிறதும் சரி, இந்த தேங்காய் பாலும் வந்து வகுறு வேக்காலத்துக்கு, வகுத்தில் புண்ணு இருக்குது, இது அந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் வந்து சூப்பரான நல்ல அருமையானது. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். சூப்பு இப்போ நமக்கு முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. அருமையான சூப்பு பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம எடுக்கணும். அருமையான சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க.